Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு திங்ஸ் நியூ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, தெரியாதவங்க கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்து தான் பண்ண போகிறேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். பட் சுகர் மட்டும் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் கிடச்சிது. 89 rupees சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். இதுக்கு வந்து நீங்கள் 400 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த கவரில் 700 கிராம் போட்டிருக்கோம். நெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து சுகர் கம்மியாக எடுத்துக்கிட்டால் தான் நல்லா இருக்குல்ல, ரொம்ப இனிப்பாக இருக்கும், திகட்டிடும் நம்மளுக்கு. ஸோ சுகர் இப்போ நீங்கள் வந்து ஒரு கடாயில் போட்டுட்டு எவ்வளோ சுகர் எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜீராவுக்கு பதம் எப்படின்னா, நம்ம ஜீரா வந்து நல்லா அந்த சுகர் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் கரண்டியில் நம்ம பார்க்கணும், தொட்டு பார்க்கணும். கரண்டியில் அது ஒட்டி இருந்தது அப்படின்னா ஜீரா பதம் ஓகே அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப அந்த கம்பி பதம் அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது குலோப் ஜாமுனுக்கு. ஸோ இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். கட்டிகள் எல்லாம் இருந்ததுன்னா உடச்சி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து குலோப் ஜாமுனுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் மாவு கூட தேவைப்படாது. ஏன்னா வந்து இது ரொம்ப சீக்கிரமாக பிசைஞ்சிடலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த மாவு உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அது மேலே லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டு தடவி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உருண்டை உருட்டிக்கலாம். பாருங்கள், நான் பிசைஞ்சு வச்சிட்டேன். இதில் உங்களுக்கு 40 கிடைக்கணும் அதில் போட்டிருந்துச்சு அந்த கவரில். பட் எனக்கு 25 ஆர் 24 கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டேன், மீடியம்லேருந்து ஸ்மால் அந்த மாதிரி போட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஜீரா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் வேணும்னா அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஜீரா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து உருண்டை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக வந்துடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு மீடியம் சைஸ் தான் போட்டேன். சரி, அதுக்கப்புறம் ஸ்மால் போடலாம், ஸ்மால் சைஸும் போட்டேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டதுனால எனக்கு 24 கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீ உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கையில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா வந்து அந்த வெடிப்பு இல்லாமல் வரும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருண்டை உருட்டிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டியாச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் போடுறதுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிம்மில் வைக்காமல் விட்டிங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் வந்து வெளியில் வெந்த மாதிரியே இருக்கும், ப்ரௌன் கலர் ஆகிடும், பட் உள்ளே மாவு மாவாக இருக்கும். ஸோ என்னோடய அனுபவம் அதெல்லாம். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிருச்சு. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு 5 இல்லை 6 7 அந்த மாதிரி போடுங்க. உங்களுக்கு அந்த கடாய் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வரும். இது பெருசாக வந்து ஜீராவில் போட்டதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் பெருசாக வரும். அந்த ஜீராவில் போட்டு ஊறினதுக்கப்புறம் எல்லா சைடும் ஈவனாக அந்த கலர் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்பவும் கருகிராமே பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்சாக நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஜீராவில் போட்டுட்டேன். நம்மளுக்கு குலோப் ஜாமுன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சேஃபாக தீபாவளி வெடிலாம் வெடிங்க. ஸோ இதை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.